ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நாம நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி குடுத்துருக்கோம். ஸோ, அத பத்தியான ஒரு ஃபுல் வீடியோ தான் இது வந்து இருக்க போகுது. சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து கன்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க தாராளமா என்னைய கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ்ன்றத ஒண்ணு வாங்கிக்க முடியும். தென் வீடியோவிலேயே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் சோஷியல் மீடியா எல்லா லிங்க்குமே நான் குடுத்துருக்கேன். தென் நீங்க எது மூலியமா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கும் அப்பயே. சரிங்களா? சரி, இப்போ டாபிக்குள்ள வந்துரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. தென் நீங்க Google AdSenseக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லது Google AdSense ஆல்ரெடி நீங்க மானிட்டரைசேஷன் வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? தென் நீங்க எந்த கேட்டகரியில ஒர்க் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து அஃபிலியேட், காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்படி இல்லைனா நீங்க AdSense அப்ரூவ்க்காக ட்ரை பண்றீங்க. அப்படி அதுவுமே இல்ல, உங்களுடைய ஃபேஷனுக்காக எக்ஸாம்பிளுக்கு நீங்க வீடியோகிராஃபிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபிங் இதை போல ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை எல்லாமே வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் பண்ணணும். அதுபோல் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ போல் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட்டு சம்மந்தமாக ஏ டு Z எல்லா சர்வீஸுமே நம்ம வந்து ஆல்ரவுண்டராக வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த சர்வீஸ் இருந்தாலும் நம்மளால் வந்து பண்ணி கொடுக்க முடியும் வித்தின் ப்ரொஃபஷ்னலாக. சரிங்களா? தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். வெப்சைட்டு வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் ஓகேங்களா, எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ரூ. 7,000, ரூ. 15,000 அண்ட் ரூ. 25,000. ஓகேங்களா? 3 விதமான பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. 3 பேக்கேஜ்லையுமே உங்களுக்கு காமனாக வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிடும். ரூ. 7,000 பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து நமக்கு லைவ் கொண்டு வந்து ஹோஸ்டிங் டொமைன் பிக் பண்ணி லைவ் கொண்டு வந்து உங்களுக்கு தீம்ஸ் போட்டு கொடுத்துருவோம். தென் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. அதாவது என்னென்னா, நானே ஓன் ரிஸ்க் எடுத்து கற்றுக்குறேன் ப்ரோ. எனக்கு இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபார் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. நான் அப்புறம் ஓன் ரிசர்ச்சில் நான் அதை லேர்ன் பண்ணி நான் வெப்சைட்டை பில்டு பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ரூ. 7,000 பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பேசிக் பிளான் வேணும்னா பேசிக் பிளான் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 15,000 பேக்கேஜ்ன்றது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதாவது வெப்சைட்னா என்ன, எப்படி ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறது, வேர்ட்பிரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இது போக நம்மளுடைய காம்படிட்டர் யாரோ, ஒரு கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, எப்படி ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறது, தென் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது வெப்சைட் சம்மந்தமாக ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். அதாவது லேர்ன் பண்ணுவீங்க இந்த 15,000 பேக்கேஜில். சரிங்களா? 25,000 பேக்கேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு பதிலாக நானே உங்கள் வெப்சைட்டுக்கு ஒர்க் பண்ணி Google AdSense மானிட்டைசேஷன்ன்றது ஒன்று வாங்கி கொடுப்பேன். அப்படின்னா நீங்கள் அந்த 25,000 பேக்கேஜில் அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு உங்களால் ஆல்ரெடி Google AdSense மானிட்டைசேஷன் ஆன அக்கௌண்ட்டை வந்து வாங்கவும் முடியும். 2 ஆஃபர் இருக்குது அதில். உங்களுடைய வெப்சைட்டுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன், மானிட்டைசேஷன் வாங்கி கொடுப்பேன். இது ஒன்று. அப்படின்னா நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? பட் ஆனால் மானிட்டைசேஷன் ஆன அந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறப்போ உங்ககிட்ட இருந்து நான் அந்த அமௌண்ட் வாங்குறேன் அப்படின்னா, உங்களுக்கான நீங்கள் கொடுக்கக்கூடிய டொமைன்ஸில் நான் ஒர்க் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவேன். அதோட உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இடையில வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னா அதில் அந்த கவர் அப் பண்ண முடியாது. ஓகேங்களா? தென் இதை தாண்டி கஸ்டமைஸ்டு பில்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகம் நண்பா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு காமர்ஸ் வெப்சைட் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பேமெண்ட் கேட்வேலாம் ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு தகுந்த போல் ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து இப்போ காமர்ஸ் வெப்சைட்லாம் பில்டு பண்ணோம் அப்படின்னா 35,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். அதுவே கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வெப்சைட் வேணும், CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக PHP ஸ்கிரிப்டில் எனக்கு டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு மினிமமாக 50,000 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கான ப்ரைஸுமே உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இதில் எங்கேயுமே நம்ம வந்து மறைச்சலாம் எதுவும் பேச கிடையாது. உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, உங்களுடைய நீடு என்ன, சரிங்களா? ஸோ கிளியர் கட்டாக நீங்கள் சொல்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன பேக்கேஜ் செட் ஆகுன்றதை நான் சொல்லிவிடுவேன். இல்லை அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்ததாக வந்து நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200ன்னு கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஆர்டிகல்ஸ் தான் நம்ம வந்து யூசர்ஸ் கொடுத்துருக்கோம். தென் இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 2354 வேர்ட்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு AdSense அதாவது AdSense அப்ரூவுக்காக மட்டும் கிடையாது. கண்டென்ட் ரைட்டிங்கில் சம் கேட்டகரி இருக்குது. கிட்டத்தட்ட லிஸ்ட் பண்ணியாச்சுன்னா ஒரு 20-25 கேட்டகரிக்கு மேலே நம்ம சொல்லலாம். தென் நீங்கள் AdSense அப்ரூவுக்காக ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஆட் மேனேஜர் அப்ரூவலுக்காக அல்லது ADX அப்ரூவலுக்காக
தென் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கீங்க ஆல்ரெடி. தென் உங்களுக்கான ரெவன்யூ சிபிசி அண்ட் பேஜ்ஆர்மி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். தென் இதுவுமே எல்லாமே ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிமிலராக ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டு பொறுத்து இப்போ வந்து நீங்கள் பிளாகிங் வெப்சைட் இல்லாத அஃபிலியேட், ஊகாம்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு அல்லது சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு இது போல் கெஸ்ட் போஸ்ட்டு, தென் உங்களுக்கு உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டு தகுந்தா போல் ஆர்டிகல்ஸ் என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணி தர சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் எங்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னாலே கம்பல்சரி ஆர்டிகல் ஃபஸ்ட்லையும் சரி எண்ட்லையும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ன்றது உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க்கு. சரிங்களா? தென் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சல்டிங் சர்வீஸ் சொல்லியிருக்கேன்னா அதை தாண்டி உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி வந்து ஏற்றணும் அப்படின்னா நம்ம வந்து மினிமமாக 35லேருந்து 50 வரைக்கும் நான் ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக வந்து 35+, அதாவது 35 to 40 கேரண்டி 100% நான் வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். ஆன் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் ப்ரொஃபஷ்னலாக அதுவும் தமிழ்நாட்டிலே இந்தியா வேஸ்லேயே ஆஃப் பேஜ் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் நான் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓப்பனாக தமிழ் பீப்பிளில் நீங்கள் யார் ஒன்றா ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி ஆஃப் பேஜ் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் பேக்லிங்க் தான் வந்து ஆஃப் பேஜுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் அப் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, பேக்லிங்க் சர்வீஸ். தென் ஃபார் பேக்லிங்க்கு ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? மினிமமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 பேக்லிங்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வித்தின் 7 டேஸில் அப்டேட் ஆகிடும் ஷம்ரேஷில் ஏகிரஃப்லையும். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒர்க்கிங் மெத்தட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்டெக்ஸிங்குமே அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரீசெண்டாக என்னோட வெப்சைட்டுக்கு வந்து misterfull.comக்கு 1 lakh பேக்லிங்க் நான் பில்டு பண்ணி 2 டேஸில் 10,000 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. தென் மோஸ்ட்லியுமே ஆல்மோஸ்ட் 7K பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு பேக்லிங்க் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து பேக்லிங்க்ன்றது அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய ஒர்க்கு. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுடைய வெப்சைட் வந்து கூகுளில் ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, சடனாக பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிருந்தாலும் சரி, அல்லது ஸ்பேம் ஸ்கோர் ஏறிக்கு உங்களுடைய வெப்சைட்டுக்கான ஸ்பேம் ஸ்கோர் ரெடியூஸ் பண்ணணும்னாலுமே சரி. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. தயவு செஞ்சு யாராவது இந்த வீடியோஸ் பிகினர்ஸ் பார்க்குறீங்க அல்லது எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது லாங் டைம் ஃபோக்கஸில் உங்களுடைய வெப்சைட் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலுமே மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேக்லிங்காச்சும் பில்டு பண்ணுங்கள். ரீசன் என்ன அப்படின்னா கூகுள் பொறுத்த வரைக்கும் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அல்லது 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கோர் அப்டேட் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து பொறுத்த வரைக்கும் நம்பர் 1ல் ரேங்க் ஆகலாம் கூட டாப் 10க்குள்ளே ஏதோ ஒரு பொசிஷனில் ரேங்க் ஆகக்கூடிய போஸ்ட் வந்து அந்த பொசிஷனில் அப்படியே நிற்க வச்சுக்கவே முடியும். ஓகேங்களா? ஸோ இது போல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நண்பா. தென் இதை தாண்டி வந்து வெப்சைட் சம்மந்தமாக ஸ்க்ராட்ச்லேருந்து எண்ட் வரைக்கும் A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்றதை மட்டும் இந்த இடத்த நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு நம்ம வந்து மெயில் அனுப்பிச்சதுக்கான ரிப்போர்ட்டு தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் அதாவது ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டிகல் வாங்கினாலும் சரி அல்லது நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வாங்கினாலும் சரி, ஒவ்வொரு டைம் உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு இது போல தான் வந்து ரிசீவ் ஆகும், உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி. சரிங்களா? ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு சொல்லிட்டு இது போல தான் வரும். தென் மெயிலில் வந்து நான் என்ன அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னை பற்றியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் காமனாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் மினிமமாக கேரண்டி கொடுக்குறது என்னென்ன அப்படின்றது எல்லாமே இதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். தென் மெயில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு அண்டு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? தென் நம்ம 100% கேரண்டி கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த இடத்த இங்கே வந்து பாருங்கள் வேர்ட்ஸ் வடி கவுண்டிங். ஓகேங்களா? 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் ஃபார் ஆர்டிக்கல் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா ஒருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் அதிகமாகவும் ஒருத்தருக்கு வேர்ட்ஸ் கம்மியாக நான் பண்ண மாட்டேன். நான் மினிமம் கேரண்டி கொடுக்குறது 1500லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் மினிமம் கேரண்டி கொடுக்குறேன். அது இல்லாமல் எஸ்இஓ ஆப்டிமேஷன்ன்றது ஃபுல்லி ஆப்டிமைஸ்டு தான். அது என்ன ஆப்டிமைஸ்டு அப்படின்னா கண்டென்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். தென் எஸ்இஓ ஆப்டிமேஷன் அதுவே இங்கேயே சொல்கிறேனே, அதாவது நீ இப்போ எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தென் நீங்கள் கம்பல்சரி பிளாகரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு எந்த பிளகின் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுவே நீங்கள் வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது, ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னும் போது நீங்கள் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அந்த டெக்னிக்கல் 3மே ஃபர்தராக ஃபாலோ பண்ணி பிளாகரில் ஒர்க் பண்ணிவிடுவீங்க இல்லைங்களா? பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 70%க்கு மேலே எல்லாருமே வேர்ட்பிரஸில் தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க. வேர்ட்பிரஸ்னாவே கம்பல்சரி நீங்கள் எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு பிளகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து எஸ்இஓ யூஸ் பண்ணாலும் சரி அல்லது ரேங்க் மாத்த யூஸ் பண்ணாலும் சரி அல்லது ஆல் இன் ஒன் எஸ்இஓ யூஸ் பண்ணாலும் சரி, மோர் தென் இந்த 3 தாண்டி
டாமினேட்டாக எந்த பிளகின் எஸ்இஓக்குன்னு யூஸ் பண்ணாலுமே அது மூணுத்துக்குமே ரீடபிலிட்டிக்கும் சரி எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக சரி எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கல் அதாவது பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் வந்து 10 ஆர்டிக்கல் வாங்குங்க, 20 ஆர்டிக்கல் வாங்குங்க, 30 ஆர்டிக்கல் வாங்குங்க, அதெல்லாம் எதையுமே சொல்லணும் நண்பா. சரிங்களா? ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் எங்கிட்டேருந்து நீங்கள் பை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தால் மட்டும் நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்து பை பண்ணி வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கல்குள்ளேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே போல் என்னை கான்டெக்ட் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லேயும் டாக்குமெண்ட்லையுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அதாவது வாட்ஸ்அப் லிங்க், கான்டாக்ட் நம்பர். ஓகேங்களா? யூசர் என்ன நீடுக்காக நம்மக்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வாங்குறாரு, ஆட்சன்ஸ் அப்ரூவலா இல்லை ஐசிபிசி, அந்த இடத்து பாருங்கள் ஆர்டிகல் ரேட்டிங் சர்வீஸ் ஃபார் ஐசிபிசி, இந்த இடத்த நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆட்சன்ஸ் அப்ரூவல்னா இந்த இடத்த வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுவே அஃபிலியேட், காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அது இடத்துக்கு தகுந்த போல் என்ன கேட்டகரியில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதுமே நம்ம இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து கேட்டகரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஒரு 2 ஆர்டிக்கல் வந்து பிளாகிங் வெப்சைட் கேட்பாங்க, 2 ஆர்டிக்கல் வந்து அஃபிலியேட்டுக்காக கேட்பாங்க, அப்படின்னா ரெண்டு ஆர்டிக்கல் அவங்களுடைய ஓன் ப்ரொஃபஷனலுக்காக கேட்பாங்க. இது போல் மாற்றி மாற்றி கொடுக்குறவங்களுக்குலாம் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் கரெக்டாக என்ன கேட்டகரியில் நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறன்றதுமே இதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து ஏஐ டூல்ஸ் எவ்வளவோ வந்துடுச்சு. பட் ஆனால் ஹியூமனாக வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, நமக்குள்ள கிரெடிட்டே இல்லாமல் போயிடுச்சு. பட் ஆனால் அதை வந்து எல்லாமே பீட் பண்ணுற விதத்தில் தான் நீங்கள் எந்த டூலில் செக் பண்ணி பார்த்தாலுமே நம்ம 100% ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்ன்றது ப்ரூவ் பண்ணுற விதத்தில் எல்லா டூலுமே டெஸ்ட் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதே போல் பிளாகரிசம் பொறுத்த வரைக்கும் 0ல் தான் இருக்கும். 100% இதுக்கு நான் கேரண்டி கொடுத்துருவேன். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைட்டிலும் சரி, சப்டைட்டிலும் சரி, புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் மோர் தென் என்ன ஃபோக்கஸ் கீவேர்டோ, ஓகேங்களா, எதுவாக இருந்தாலுமே 100% யூனிக்காக தான் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? ஸோ பிளாகரிசம் பொறுத்தன வரைக்கும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய டைட்டில் அண்ட் சப்டைட்டில் எதுவாக இருந்தாலும் சரி, சிமிலராக அனதர் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா அது மூலிமா பிளாகரிசம்ன்றது 1 or 2% வரும். ஓகேங்களா? நம்ம 1 or 5 டைம்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணி தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நான் டெலிவரி கொடுப்பேன். அதே போல் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு பிகினர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து H1 என்ன, H2 என்ன, H3 என்ன, H4 என்னன்னு சொல்லிட்டு அதான் தெரியாது. சப்டைட்டில் மட்டும் அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதிக்கு உங்களுக்கு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் 85%லேருந்து 90%ன்றது எஸ்இஓ ஸ்கோர்ன்றது நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தென் இடத்துக்கு தகுந்த போல் நம்ம வந்து பக்காவாக கொடுத்துருக்கோம். டைட்டில் கொடுத்துருக்கேன், அதே போல் H2 கொடுத்துருக்கேன், அதே போல் H3, அதே போல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் சப்டைட்டில் ஆட்ஸ் பண்ணியிருக்கோம், புல்லட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லா பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், லாயர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பற்றி தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். தென் இது ஐசிபிசி ஆர்டிகல். சரிங்களா? ஐசிபிசி ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆட்சன்ஸ், அதாவது ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஆட் மேனேஜரில் ஒர்க் பண்ணாலுமே சரி, ஓகேங்களா, உங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் யூசர்ஸ்க்கு வந்து. சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றதை நான் தெளிவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிகினருக்கு வந்து டைட்டிலே ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கும், பட் ஆனால் அவங்க வந்து தப்பாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி நண்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு இமேஜை, அதாவது கண்டென்ட்டே இருக்காது அந்த வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும், வெறும் இமேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எப்படி நம்பர் 1 பொசிஷனில் ரேங்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டொமைனுக்கான ஏஜ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். மினிமமாக 15 வருஷத்துலேருந்து 20 வருஷமாச்சும் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவதாக அவங்க ஒவ்வொரு பேஜஸுமே வந்து மேனுவலாக வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணி ரன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம போஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணுவோம் பிளாகிங்காக, பட் ஆனால் இது போல் PHP ஸ்கிரிப்டில் ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது கஸ்டமைஸ்டாக கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய வெப்சைட் டவுன்லோடு கேட்டகரி அல்லது மோர் தென், அதாவது ஒரு பை பண்ணி ப்ராடக்ட்டை பை பண்ணுறா போல் இருந்ததா, இது போல் எதெல்லாம் கஸ்டமைஸ்டாக இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேஜஸாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பேஜஸ்க்குமே மேனுவலாக 1 லட்சம் பேக்லிங்க், 2 லட்சம் பேக்லிங்க்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஒரு பேஜ் மட்டும் ரேங்க் பண்ணி பொசிஷனில் வந்து நிறுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுபோல் நீங்கள் வந்து நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் போஸ்ட்டாக போட்டாலும் சரி, அல்லது பேஜஸாக லிஸ்ட் பண்ணாலும் சரி, அல்லது கேட்டகரியில் ஆட் பண்ணாலும் சரி, அல்லது டேக்குக்காக ஒர்க் பண்ணாலுமே சரி, ஓகேங்களா, நீங்கள் என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணாலுமே நம்ம கொடுக்கக்கூடியது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபுல்லி ஆப்டிமைஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றதை நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்கு வந்து டைட்டில் அண்ட் ஃபோக்கஸ் கீவேர்டு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இது 3 கரெக்டாக கொடுத்தாலே ஆல்மோஸ்ட் 15% எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக வந்துடும். அடுத்ததாக கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மோர் தென் நீங்கள் 450 வேர்ட்ஸில் நீங்கள் போட்டாலே
உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸிவ் ஆப்டிமைஸ்டாக தான் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேஞ்சில். சரிங்களா? ஏன் நம்ம வந்து மினிமமாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரேஞ்சில் கூகுள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கோர் அப்டேட் விடுறாங்க. சரிங்களா? ஸோ கோர் அப்டேட் விடுறாங்க அப்படின்னும் போது 450 வேர்ட்ஸில், அதாவது வேர்ட்ஸில் இருக்கக்கூடியது 600 வார்த்தைக்கு மாற்றுறாங்க அப்படின்னும் போது, அதனால நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் உங்களுடைய வெப்சைட் வந்து பொசிஷன் இறங்கிடக்கூடாது கீழே. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து எப்பவுமே வேர்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறோம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஒய்.எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அது என்ன ப்ரோ பியூர் ஒய்.எஸ்இஓ அப்படின்னா, நண்பா கீவேர்டோடைய டென்சிட்டி. இப்போ நீங்கள் ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்து அதில் ரைட் பண்ணி கொடுங்க அப்படின்னா, அதில் நம்ம ஆர்டிக்கலில் எவ்வளோ இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பியூர் ஒய்.எஸ்இஓ அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுளில் ரேங்கிங்காக மட்டுமே டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது. அதுவும் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். அது ஓப்பனாக சொல்லிடுறேன். 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் கூட ஆகலாம். பட் ஆனால் ரேங்கிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பொசிஷன்லேருந்து இறங்காது. சரிங்களா? அதாவது இப்போ ஒரு 1000 வேர்ட், அதாவது 1000 வேர்ட்ஸில் நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு அதில் ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது 4 இடத்துல மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதுவே 2000 வேர்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4-8 இடத்து வரும். ஓகேங்களா? இது பியூர் ஒய்.எஸ்இஓ. சரிங்களா? அதுவே கிரே டாட்டா அண்ட் எல்லோ.எஸ்இஓன்றது அதாவது 20 இடத்துல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து 40 இடத்த வரலாம். ஓகேங்களா? அதுவே பிளாக்.எஸ்இஓ அப்படின்னா 40 இடத்துல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து 50லேருந்து 100 டைம் வந்து ரிப்பீட்டட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது போல் ஒவ்வொரு ஆர்டிக்கிளுடைய ரைட்டிங் மெத்தடுமே வந்து மாறும். ஆனால் நான் பண்ணி கொடுக்குறது 99% ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பியூர் ஒய்.எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுப்பேன். இல்லை ப்ரோ எனக்கு ஷார்ட் அண்ட் டைமில் ஆர்டிகல்ஸ் வந்து ரேங்க் ஆனால் போதிக்கும் அப்படின்றவங்களுக்கு, தென் உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்போல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய அதாவது காம்படிட்டரோட என் ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ண பேஜஸில் வந்து ரேங்க் ஆகிட்டுருக்கு. தென் கண்டென்ட் அப்டேட் பண்ணணும். எனக்கு அது மூலயமா கீவேர்ட் டஃபிங் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் டைமில் ரேங்க் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்குலாம் கிரேட் அண்டு பிளாக்.எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை பற்றி எதுவும் ஐடியா இல்லை அப்படின்னா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். மெட்டா டிஸ்கிரிப்ஷனுமே ரொம்பவே யூனிக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு மோர் தென் 150 கேரக்டர் இருந்தால் உங்களுக்கு வந்து போதுமானதாக தான் இருக்கும். தென் உங்களுக்கு நான் போதுன்ற அளவு தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாலே போதுமானது தான். தென் இப்போ கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும். சரி, ஃபஸ்ட்லையும் சரி எண்ட்லையும் சரி. தென் நம்ம எவ்வளோ இடத்த நம்ம வந்து சப்டைட்டில்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குன்றது ஓரளவுக்கு லிஸ்ட்டாக பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ பிசி வந்து உங்களால் இன்னுமே ஒரு கிளாரிஃபிகேஷனாக வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் என்ன பண்ணுறதுங்க, இங்கே இருக்கக்கூடிய 90% எல்லாருமே மொபைல் யூஸராக தான் இருக்காங்க. ஸோ இங்கே மொபைல் இருந்தாலுமே ஒர்க் பண்ண முடியுன்றதுக்காக தான் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற விதத்தில் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் கிரியேட் பண்ணி போகிறதுக்கான மெயின் ரீசன். சரிங்களா? தென் அடுத்ததான் நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து மெயில் அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகுதுன்னா உங்களுக்கு இது போல தான் வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு மெயிலையுமே நம்ம அட்டாச் பண்ணுறது என்ன அப்படின்னா எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம எவ்வளோ யூனிக்காக பண்ணி கொடுக்குறோம், ரீடபிலிட்டி எவ்வளோ % இருக்குன்றது எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இன்றைக்கி ரேஞ்சில் என்னென்ன சர்வீஸ் நம்ம டாமினேட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வெப்சைட் சம்மந்தமாக ஆல்ரவுண்டாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். அதாவது ஃபஸ்ட்லேருந்து பார்க்க வேண்டாம், கடைசிலேருந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், வேர்ட்பிரஸ் வந்து சைடு பில்டு பண்ணுறதுலேருந்து ப்ரீமியம் கஸ்டமைஸ் தீம்ஸ் போட்டு ஆடிட்டிங் பார்த்து கொடுக்குறதுலேருந்து வெப்சைட் வந்து ஸ்பீட் ஆப்டிமைஸ் பண்ணுறது, அதே போல் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் மூணுமே வந்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். தென் பிளாகர் கஸ்டமைசேஷன், அதாவது பிளாகர்னா பிளாகர் ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் சரி, அல்லது வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் சரி. அதுலவே பிஸ்னஸ் வெப்சைட் நீங்கள் வந்து, அதாவது பிஸ்னஸ் வெப்சைட் ரன் பண்ணுறீங்களா, அமேசான், சாரி அஃபிலியேட், ஹூகாம்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தென் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து ஷாப் வச்சுருக்கலாம், அல்லது ரெஸ்டாரண்ட், காலேஜ், ஸ்கூல், இது போல் என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலுமே ஆல்ரவுண்டாக பேக்லிங்க் பில்டு பண்ணி உங்களுக்கு நம்ம மந்த்லி எஸ்யூமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் அது போக கஸ்டமைஸ்டாக சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் யூஸ் பண்ணி அதேமாரியும் நம்ம வந்து சைடை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இங்கே பாருங்கள், வெப்சைட்டில் எத்தனை டைப் ஆஃப் கொடுத்துருக்கோம். நியூஸ் வெப்சைட்டாக ஓகே பண்ணலாம், கஸ்டமைஸ்டாக கோல்லையா பண்ணலாம், இல்லை ஹூகாமஸாக பண்ணலாம். தென் எல்லாமே ஆல்ரவுண்டாக வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். தென் அது போக கண்டென்ட் ரைட்டிங்கில் மட்டுமே வந்து பாருங்கள் எத்தனை சர்வீஸ் நாங்கள் கொடுத்துருக்குன்றது உங்களுக்கே தெரியும். கண்டென்ட் ரைட்டிங்கில் ஆட்சன்ஸ் அப்ளுக்கு தனியாக கொடுத்துருக்கேன், அதே போல் ஐசிபிசிக்கு தனியாக கொடுத்துருக்கோம், அஃபிலியேட்டுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். தென் அது போக ஆட் மேனேஜருக்கு தனியாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அது போல் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அதுக்கு தனி, அதே போல் பேக்லிங்க் சர்வீஸ் பார்த்தோமே அதுவுமே தனியாக நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம். தென் இன்க்ளூட் யூடியூப் டொமைன் முதல்ல கொண்டு நம்மளால் வந்து பேக்லிங்க்ஸ் வந்துன்றது நம்ம வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ப்ரொஃபஷ்னலாக. தென் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட 10+ ஆர்டிகல்ஸ் யாராச்சும் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து அதாவது இது நானாக பார்த்து கொடுக்குறது தான். ஓகேங்களா? இது வந்து யாரும் கம்பல்சரி கொடுப்பாங்கன்றது கேரண்டி கிடையாது. இந்தியாவிலே, ஓகேங்களா, இந்தியாவிலே இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டுமாக தான் இருக்கும். ஓகேங்களா? தமிழ் பீப்புளில் நான் மட்டுமாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா,
ஃபார் ஆர்டிகல் 200 நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் 10 ஆர்டிகல் வாங்குற அல்லது 11 ஆர்டிகல் வாங்குற 12 ஆர்டிகல் வாங்குற அப்படின்னா உனக்கு அதாவது அதிகபட்சம் காஸ்ட் வந்து 2000 2400 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடியது என்னவோ சின்ன வேல்யூ தான். ஓகேங்களா? அதாவது அது வந்து உங்களுக்கு பெருசாக இருந்தாலுமே 10 ஆர்டிகளுக்கான அமௌண்ட் கொடுக்குற அல்லது 12 ஆர்டிகல்ஸ்க்கான அமௌண்ட் கொடுக்குற அப்படின்னா தென் உங்களுக்கு நான் திருப்பி ஏதாச்சும் ஒன்று பெட்டராக பண்ணல. ஆர்டிகிள்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப மச் பெட்டராக உங்களுக்கு வந்து யூனிக்காக பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? அது ஒன்று. அதை தாண்டி என் சைடுந்து எதனா ஒரு ஆஃபர்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க, டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னா 10+ ஆர்டிகல்ஸ் பை பண்ணாலே உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டர்ஸ் ப்ரீமியம் திங்ஸ்ன்றது நான் ஃப்ரீயாகவே வித் 1 இயருக்கான லைசன்ஸ் கேவோட உங்களுக்கு நான் உங்கள் வெப்சைட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. நீ வந்து ஆர்டிகல்ஸ் ஒரு வெப்சைட்டுக்கு வாங்கினாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ 10+ ஆர்டிகல்ஸ் பே பண்ணுறியா, நீ எந்த டொமைன் கொடுக்குறியோ அந்த டொமைனுக்கு வந்து நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், இது வந்து கிராக்கட் தீம்ஸாக இருக்கும், ஜிபிஎல் தீம்ஸாக இருக்கும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது நண்பா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர். ஓகேங்களா? எனக்கு மாதத்துக்கு 5லேருந்து 10 வெப்சைட் வந்து புதுசாக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுப்பேன். அதே போல் எனக்கு வந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணவங்க அவங்களுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கொடுக்கணும். அது போல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறதால இது எல்லாமே அதாவது என்னுடைய கிளைண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணணுன்றது மட்டும்தான் என்னுடைய சஜஷன். அதே போல் நீங்கள் எந்த ஃப்ரீலான்சருமே சரி, எந்த ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுற பர்சனும் சரி, ஃப்ரீ எடிஷன் ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. ஓப்பனாக நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன் நான் அந்த இடத்த. சரிங்களா? ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு எப்போவுமே அப்டேட் வந்தால் கோர் அப்டேட் வரும்போது அல்லது கோர் அப்டேட்டுக்கும் சரி, அதே போல் தீம்ஸில் ஆப்டிமைஸ் பண்ணாலும் சரி, கோர் அப்டேட்டுக்கு தகுந்த போல் தீம்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன்னா இல்லைன்றது இது போல் பாருங்கள். ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் பொறுத்தவரைக்கும் கீ ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். தென் உங்களுக்கு வந்து பாதி தான் காட்டும், பாதி கடைசி ஒரு 3-4 டிஜிட்டல் மட்டும் தான் காட்டும். அடுத்தது ஹைட் செய்யப்பட்டிருக்கும். எந்த ஒரு ப்ரீமியம் தீம்ஸாக இருந்தாலுமே சரி, ஒன்று ஃபஸ்ட்டில் அப்படின்னா சென்டரில் மட்டும் தான் கீ வந்து காட்டும், மற்றெல்லாம் ஹைட் செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா? தென் அது இல்லாமல் மெகா ஆஃபர்ஸ் இது எப்பவுமே நம்ம கொடுக்குறது நண்பா. இது யாருமே இந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் யாராச்சும் 30 ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் அண்ட் கூட 300 டூஃபாலோ பேக்லிங்க் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா 10+ ஆர்டிகல் ஒன்றா ஸ்டார்டிங் சொன்னது அதே தான். அடுத்து போக புதுசாக ஒரு ஆஃபர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அதாவது தீம்ஸ் மட்டும் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா 2000. ஓகேங்களா? அது என்ன ப்ரோ ஆர்டிகல்ஸ் வாங்கினா ஃப்ரீயாக கொடுக்குது, தீம்ஸ் மட்டும்னா ஏன்னா ஒரு சிலர் வந்து அதாவது கஸ்டமைஸ்டாக வந்து தீம்ஸ் மட்டும் கொடுங்க ப்ரோ, நான் ஃபியூச்சர் ஆர்டிகல்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் தீம்ஸ் மட்டும் நீங்கள் யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீம்ஸ் இன்க்ளூடு 300 டூஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். அதாவது ஆர்டிகல்ஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு தீம்ஸ் மட்டும் போட்டு கொடுங்க கீ மட்டும் அப்படின்றவங்க கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு தீம்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து 300 டூஃபாலோ பேக்லிங்க்கு ஃப்ரீயாகவே உங்கள் வெப்சைட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு 2000 வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாராச்சும் 5000 பே பண்ணி 5000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயுமே வந்து இந்த ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து உங்களால் போட்டுக்க முடியும். சரிங்களா? இந்த ஆஃபர்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதாவது ஒன் டைம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு இது ப்ரொஃபஷனலாக நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மெயிலையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர். சரிங்களா? சரி, நான் ஆக்டிவேட் பண்ணி நம்ம தீம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த தீம்ஸ்க்கான காஸ்ட் என்ன ப்ரோ அதை சொல்லுங்கள் அப்படின்னா நண்பா, நாம் வந்து ஒரு தீம்ஸ்க்கு வந்து அதாவது நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வாங்கதா இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் 4500 5000 வரைக்கும் இன்றைக்கி ரேஞ்சுக்காகவும் ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் பர்ச்சேசிங் பண்ணோம் அப்படின்னா. ஓகேங்களா? பட் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற கீ வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 21000 ரூபா வரும் இந்தியன் கரன்சியில் இன்றைக்கி ரேஞ்சுக்கு. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கீ வச்சுக்கிட்டு என்னால் 500 வெப்சைட்டுக்கு வந்து கீ ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு கேட்டிங்களா? இப்படி தான் நண்பா. அதாவது எனக்கு வந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு வெப்சைட் நம்மக்கிட்ட பில்டு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு தான் நான் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? அதே போல் ஒருத்தர் வந்து சைடு ஆடிட்டிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது போல் நீடு வந்து அதிகமாக இருக்கிறதால அன்லிமிட்டட் கீ நம்ம வந்து பர்ச்சேசிங் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று. அதே போல் நான் வந்து ஒரு தீம்ஸு ஜஸ்ட் ஃபார் 500க்கு சேல்ஸ் பண்ணால் கூட என்னால் 500 வெப்சைட்டுக்கு வந்து கீ ஆக்டிவேட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ 500 × 500 போட்டு பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்னு வரும்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து யூடியூப் சேனல் இருக்குது, அது இல்லாமல் நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக அதை ப்ரொஃபஷனாக எடுத்து ரன் பண்ணுறதால எனக்கு கிளைண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ரீ தீம்ஸில் அதாவது இப்போ ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாக 3500 ஆல்மோஸ்ட் 5000 ரூபா வரைக்கும் ஆகிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஹோஸ்டிங் பிளான் பொறுத்து, இயர் பொறுத்து, மந்த்து பொறுத்து. சரிங்களா? அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் நீ வந்து ஒரு 5000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு
அகைன் வந்து ஒரு 5000 அல்லது 10,000 இன்வெஸ்ட் பண்ணி நீ வந்து ஒரு தீம்ஸ் வாங்கி ப்ரீமியம் எடிஷனில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே யாரும் ஒர்க் பண்ண ரெடியாக கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். அது பிகினர் வந்து பிளாகர்லேருந்து வேர்ட்ப்ரெஸ் மூவ் ஆகிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்குலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கிற விதத்தில் தான் நான் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். நான் சும்மா வந்து பேருக்கு வந்து கொடுக்க கிடையாது, எங்கிட்ட கீ இருக்குதுன்றதுக்காக நான் கொடுக்க கிடையாது. ஓகேவா. ஸோ பிகினர் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப்பு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து அது ஹெல்ப்புன்ற விதத்தில் கண்டென்ட்டும் கொடுக்குறேன், இன்க்ளூட் நான் அது ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய கிளைண்ட் எங்கிட்ட அகைன் வரணும் அப்படின்னா அதுக்கு நான் செய்ய முடியும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே புரியும். ஓகேங்களா. ஸோ என் சைடு எப்போயுமே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும் எந்த ஒர்க்கு பண்ணாலுமே. தென் உங்களுக்கு இன்னுமே மச் மோர் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் சம்மந்தமாக டவுட் இருக்குனாலுமே நீங்கள் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா. தென் முக்கியமாக இந்த வீடியோஸ் இந்த டைம் வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து டில் எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா. முக்கியமாக லேடிஸ் பார்த்தாலும் சரி, அல்லது உமன்ஸ் பார்த்தாலும் சரி, மென்ஸ் அண்ட் உமன்ஸ் யார் பார்த்தாலுமே சரி, இந்த வீடியோ அதாவது ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் ஸ்கில் கூட கிடையாது, நான் ஜீரோவில் இருக்கும் ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்னா என்னென்ன பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட என்னால் ஆன்சர் பண்ண முடியாது ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன், என்னாலாம் பண்ண முடியுமானா, அதாவது இங்கே வந்து பாருங்கள், யாருமே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பேசிக் என்னன்றது தெரியாது. ஓகே, எல்கேஜியில் ஆரம்பித்து யூகேஜிலேருந்து இந்தமாரி நம்ம ஹையர் அண்ட் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரியே பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்றது ஒவ்வொரு இயர் ஆகும்போது தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதுபோல் தான் இதுவும் நீங்கள் புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதாவது நீங்கள் எங்கிட்ட வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன். இது இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இவ்வளோ டைம் எடுத்துக்கும். மினிமமாக நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, மொதல் 1 இயர் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கொடு. 1 இயருக்கு அப்புறம் மணின்றது நீ எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆட்சன்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஆல்ரெடி 2000+ மேலே நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் வந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஆட்சன்ஸ் மூலிமா நீங்கள் மணி மேக் பண்ண முடியுமானா 100% ட்ரஸ்டபுளாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட்னா அது கூகுள் ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி, ஆட் மேனேஜர் ஃபார் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஆட்சன்ஸில் மணியை மேக் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 பேர்லேருந்து மினிமமாக 5000 பேர் இருந்தால் தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 30 சென்ட்லேருந்து $1 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நான் சொல்கிறது மினிமம் 30 சென்ட்லேருந்து $1 தான் நான் சொல்லியிருக்கேன். அதுவே ஒரு நாளைக்கு $5-10 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாக 15,000லேருந்து 30,000 பேர் ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஃபார் டேவுக்கு $5-7 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது போல் நிறைய இருக்குது. இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நண்பா. சும்மா வந்து பேருக்கு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணிட்டா போதிக்கும், கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டைசேஷன் ஆன அக்கௌண்ட்டு காசு கொடுத்து வாங்கிட்டா போதிக்கும், மாதம்னா $100 வந்துடும், மாதம்னா $300 வந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வராது. ஓகேவா. ஸோ உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிக்கல் ரேங்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ஆஃப் பேஜ் அதாவது ஆஃப் பேஜ் ஆன் பேஜ் டெக்னிக்கல் இந்த 3 ஃபாலோ பண்ணியிருக்கணும். மந்த் ஆன் மந்த் நீ ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து ஆர்டிகல்ஸ்க்கு வந்து பேக் லிங்க் பில்டு பண்ணணும், கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும், கீவேர்டு எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை வந்து மேலே கொண்டு வரதுக்கான கீவேர்ட் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது இதில் எல்லாமே டெக்னிக்கலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒர்க் பண்ண தான் இது எல்லாமே கற்றுக்க முடியும். சரிங்களா. நீங்கள் வந்து எதுவும் பெருசாலாம் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, உள்ளே வந்தால் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. இங்கே உள்ளே வரவே நான் மாட்டேன், நான் வந்து இது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. உள்ளே வாங்க, அது தப்போ ரைட்டோ. ஓகேவா. நீ ஒரு 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறியா, நீ லேர்னிங்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்க. சரியா. தென் நீ உள்ளே வந்தால் தான் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், உனக்கு ஒர்க் இது வருதா இல்லையானே தெரியும். 6 மாதம் ஒர்க் பண்ணுற 6 மாதத்துக்கு முன்னே அதுக்கு மேலே எனக்கு ஒர்க் பண்ண தெரியல அப்படின்றியா, அதாவது லேர்ன் பண்ணது என்னால் முடிஞ்சது இவ்வளோதான்னு சொல்லிட்டு அதாவது டீசெண்டாக நம்ம குவைட் பண்ணிவிட்டு போயிடலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது. அதை விட்டுட்டு நான் உள்ளே என்ட்ரியே ஆக மாட்டேன் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம், நீங்களே சொல்லுங்களேன். சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் பண்ணாலும் சரி, 10th அதாவது 10th or 12th காலேஜ் பேசிக் டிகிரி இப்போ தான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஜாப் இல்லை, இந்த போல் எனி கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலுமே அதாவது ஒன் டைம் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட்டு இருக்குன்றது இந்த இடத்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.